கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 110:2 கர்த்தர் தம்முடைய சீயோனிலிருந்து வல்லமையுள்ள செங்கோலை அனுப்புவார், சத்துருக்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், மிஷனரி ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை நடத்துகிற பிரதம மந்திரி அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை காவல் காக்கிற காவலாளர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்கள் சரியான மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் வழங்க முடியாத தேவன் தாமே கிருபை செய்வீராக. நியாயமும் நீதியும் சமாதானம் நிலவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தை அதிகமாக காத்திருந்து மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனாகிய கர்த்தர் வழிநடத்துகிற மக்களுக்கு உபதேசிக்கிற ஊழியக்காரர்களை கற்று பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கடைசி நாட்களில் தேவனோடு இருக்கணும். மனுஷன் தேவனோடு இருந்தான்னு சொன்னாக்கா தேவன் இந்த நாட்டை நடத்துவார். தேவன் நாட்டை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமணியெல்லாம் விலக்கி காத்து பரிசுத்தமாக தேவன் வழி நடத்துவார். ஜனங்க ஒன்றாய் இணைக்கும்படியாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் தேவன் பக்கமாய் தேவனை சிந்திக்கும்படியாகவும் அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். உலகத்தில் அநேக தீமைகள் இந்த கேரளா மாநிலம் பார்க்கும்போது இந்த இயற்கையின் சீற்றங்கள்லாம் இந்த மக்களெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சரியான ஒரு நிம்மதி கிடைக்க முடியாது, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது, பலப்படுத்த முடியாது, நிம்மதியை கட்டளை முடியாது. தேவன் தாமே எந்த தவறு பிழைகளை கர்த்தர் மன்னித்து இயற்கை சீற்றங்களை விலக்கி காத்து அவங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிற அரசாங்கம் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாம் மீட்டு ஜனங்களை மீட்டு வழி நடத்த முடியாது. ஆண்டவர் தாமே காத்துக்கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக அந்த ஆத்மா விலையேறப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் விலையேறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவுடைய வீணாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், நரகத்துக்கு போகாதபடிக்கு தேவ ராஜ்யத்துக்கு கடந்து வர முடியாது செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் இருக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், தேவதாசர்கள், பரிசுத்தவான்கள் நாட்டு மக்களுக்காக ஜனங்களுக்காக தியாகமாய் உபவாசம் கூட ஜெபிக்கும்படியாய்
தெய்வ சமூகத்தில் காத்து ஜெபிக்கும்படி, ஜனங்களை பாதுகாக்கும்படி நாம் காணப்படுவோம். ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், கிரியைகளை செய்வோம். நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறியுங்கள் வார்த்தைகள். இந்த நாட்களில் நாம் அமர்ந்து தேவனை காண்படி தேவ சமூகத்தை அதிகமாக நாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.